கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சிகரமான வேளையிலே மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த இணையத்தின் மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நம்முடைய தேசத்திற்கு ஒரு விசேஷமான நாள். இந்த நாளின் வாழ்த்துதலை, விடுதலை திருநாளின் வாழ்த்துதலை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவத்தாமே நம்முடைய நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்கும் அதன் வாயிலாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாராட்டி இருக்கக்கூடிய மத சுதந்திரத்திற்காகவும் தேவனுடைய சத்தியத்தை நாம் இணைந்து படிப்பதற்கும் மற்றவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்லுவதற்கும் இந்த தேசம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவன் தாமே நம் அனைவரோடும் இந்த நாளில் நாம் அமர்ந்து கேட்க இருக்கின்ற சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நம்முடைய இருதய பலகைகளில் எழுதி இந்த நாளில் நாம் அவருடைய பாதத்தில் செலவிடுகிற மணித்துளிகளை ஆசீர்வதித்து தருபடியாக அவருடைய பாதத்தில் நாம் பயபக்தியோடு அமர்ந்திருப்போம். இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன் ஒரு விசேஷித்த பாடலை என்னுடைய மகள் ரபோனி கிரேஸ் அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க,
கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு அப்பால் யோக்கின் ராஜாவோடு சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி 597 பாபிலோனிற்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது சிறைப்பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரவேலர்களை தெல் அவிவ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்களை பாளையம் இறக்கி இருந்தார்கள். 5 வருடங்களுக்கு பிறகு இந்த தீர்க்கதரிசியை தேவன் அழைத்து ஒரு விசேஷமான தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படியாக சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு உரைக்கப்பட வேண்டும், எந்த சூழ்நிலையில் அது உரைக்கப்பட வேண்டும் என்பதை அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லி இருந்தார். இந்த தீர்க்கதரிசியை அவர் அழைத்து சென்று திரளான எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நிறுத்தி அந்த மகா திரளான உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி உலர்ந்த எலும்புகளுக்கு தொலைநோக்கு உடைய ஒரு செய்தியை தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார். இந்த பகுதியை நான் தியானிக்கும் பொழுது இதற்கு பின்னாக இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியாக சில புத்தகங்களை நான் புரட்டி பார்த்தேன். இஸ்ரவேலர்கள் 70 வருட சிறையிருப்பிற்கு பாபிலோனிற்கு கொண்டு வரப்பட்டு தெல் அவிவ் என்று சொல்லக்கூடிய இடத்துல குடியமர்த்தப்படுகின்றார்கள். அவர்கள் சிறையிருப்பின் 12வது வருடம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. எருசலேமிலிருந்து இந்த பாபிலோனுக்கு வரக்கூடிய அந்த செய்தி அங்கு கொண்டு வரப்படுவதற்கு 1 வருடம் பிடித்தது. 11வது மாதம் 4ஆம் தேதியிலே அந்த செய்தி இஸ்ரவேலர்களை வந்து சேர்ந்தது. சிறையிருப்பில் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட அவர்கள் 70 வருடம் கழித்து தாங்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு செல்ல போகின்றோம் என்ற ஆசையில், சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த செய்தி அவர்களை வந்து சேருகின்றது. என்ன செய்தி? அது ஒரு துர்ச்செய்தி. அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வண்ணம் அந்த செய்தி அவர்களை அசைக்கப் போகின்றது. என்ன செய்தி? எருசலேம் பாழாக்கப்பட்டு போன செய்தி. destruction of Jerusalem. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர்கள் இருப்பது சிறையிருப்பு, அடிமைத்தனம். தாங்கள் ஒருவேளை இதையெல்லாம் முடித்து தங்களுடைய சொந்த தேசத்தில் சென்று சுக ஜீவிகளாக இருப்போம் என்று அவர்கள் ஆசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த செய்தி என்ன சொல்கிறது? உங்களுடைய எதிர்காலமும் சூரியமாகி போய்விட்டது. தலைநகரமே அடிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கின்றது? எங்களுடைய நம்பிக்கை முற்றிலுமாக அற்று போய்விட்டதே.
முற்றிலுமான நம்பிக்கை அற்றுப்போன இஸ்ரவேலர்கள் நம்பிக்கைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு யுக்தியை கையாண்டார். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் வாஞ்சித்தது. அதனுடைய விளைவுதான் எசேக்கியேலை தேவன் தெரிந்து கொண்டு திரளான எலும்புகளின் மத்தியிலே அவனை அழைத்து சென்று அவைகள் ஊடே அவனை நடக்க செய்து அந்த எலும்புகளுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாக அவர் செய்தார். எவ்வளவு தூரம் அவர்கள் நம்பிக்கை ஏற்று இருந்தார்களோ தேவனுக்கு பெரியவார்களே, அவ்வளவு தூரத்திற்கு ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். எசேக்கியாவின் மீது தன்னுடைய கையை வைத்து அவனை ஆவிக்குள்ளாக்கி வெளியில் கொண்டு வந்து எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே நிறுத்தி அவர்கள் நடவே அவர் அவனை நடக்க செய்தார். எலும்புகள் மகா திரளாய் உலர்ந்து காணப்பட்டது. எப்படி இந்த மகா திரளான எலும்புகள் குவிந்த அந்த இடம் எப்படி அமைந்தது? தேவனுக்கு பிரியமானவர்களே, யூதர்களிடம் ஒரு ஐதீகம் இருந்தது, ஒரு பழக்கம் இருந்தது. அவர்கள் மரித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு நிலை ஃபேமிலி டோம். குடும்பத்திற்கென்று ஒரு கல்லறையை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒருவரை அடக்கம் செய்த பிறகு மற்றொரு மரிக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது ஏற்கனவே மரித்த அந்த மனிதனுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் அனைத்தையும் அவர்கள் ஒன்று திரட்டி மற்றொருவரை அடக்கம் செய்யும் பொழுது அதை அவர்கள் அங்கிருந்து விலக்கி அந்த எலும்புகளை திரட்டி அஷ்வே என்று சொல்லக்கூடிய இடத்துல, it's a common place for the bones to be left. அஷ்வே அந்த இடத்தில் கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த எலும்புகளை கொட்டி விடுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உடல் அவன் மரித்தவுடன் 3 நாட்களில் அவனுடைய நகங்கள் விழுந்துவிடும், 4 நாட்களில் அவனுடைய முடி விழுந்துவிடும், 5 நாட்களில் அவனுடைய மூளை உருகிவிடும், 6வது நாளில் அவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அனைத்தும் அழுகிவிடும், 60வது நாளில் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தோல் சதை அந்த எலும்புகளில் இருந்து பிரிந்துவிடும். 60 நாட்களுக்கு பிறகு அந்த எலும்புகள் உலர ஆரம்பித்துவிடும். இந்த எலும்புகள் உலர்ந்தவுடன் தான் அந்த குடும்ப கல்லையில் இருந்து அந்த எலும்புகளை அவர்கள் எடுத்து சென்று அஷ்வே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஜெனரல் பூல் அந்த இடத்துல போய் அவர்கள் அதை போட்டு விடுவார்கள். இந்த அஷ்வேயில் பல்லாயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் சங்கமமாகி இருக்கும். அநேக இடங்களிலிருந்து அநேக அந்த குடும்ப கல்லறைகளிலிருந்து எடுத்து வரக்கூடிய அந்த எலும்புகளை அவர்கள் அந்த அஷ்வே என்று சொல்லக்கூடிய காமன் பிளேஸ்ல அவர்கள் போட்டு விடுவார்கள். ஏன் இந்த அஷ்வே போன்ற அமைப்பு? அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் உயிர்த்தெழுதலின் நாளில் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக எழும்ப வேண்டும். தேவன் அந்த வெளிப்படக்கூடிய அந்த 2ஆம் வருகையில் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக எழும்ப வேண்டும் என்பதற்காக அந்த எலும்புகளை ஒரு இடத்திலே குவித்து வைத்திருப்பார்கள். The hope of resurrection as a family to rise. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன அவர்களுக்கு சொல்லிச் சென்றால், நீங்கள் குடும்பம் குடும்பமாக எழும்ப வேண்டும் என்பதற்காக இந்த அஷ்வே என்று சொல்லக்கூடிய அமைப்பை அவர்கள் தங்களுக்காக வைத்திருந்தார்கள். அந்த மகாத்திரளான எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் இங்கு தேவன்
அந்த எசேக்கியேலுடைய கரத்தை பற்றி அழைத்து சென்று அவனை அந்த இடத்தில் நிற்க செய்து, நடக்க செய்து, உணவ செய்து, அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படியாக அவர் செய்தார். என்ன தீர்க்க தரிசனம் அது? எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 12வது வசனம். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளை போன்று நம்பிக்கையற்று பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடியவர்களே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் இதை கேளுங்கள். என்ன தீர்க்க தரிசனம்? நான் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பேன். I will raise you all. நீங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி போவீர்கள். You will reach your own land. தேவனுக்கு பிரியமானவர்களே, உடல் அவருடைய கரத்தால் செய்யப்பட்டது. சுவாசம் அந்த சிருஷ்டிப்பின் பொழுது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவாசத்தை அந்த உடலிலே ஊதினார். ஆதாமுடைய அந்த நாசிலே தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகில் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டமான தேவர்களுக்கு முன்னதாக அவர்கள் வணங்கக்கூடிய இடங்களில் சென்று தங்களுடைய கரங்களை குவித்து அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த சிஸ்டம் என்ன சொல்லும்? அவர்கள் தங்களுடைய மூச்சை இழுக்கும் பொழுது விடும் பொழுது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சிஸ்டம் இயேசு இயேசு என்று தான் சொல்லும். ஏனென்றால் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாசம் தான் மனுஷனுடைய உடலிலே அங்கு மூச்சாக, உயிர் மூச்சாக ஊதப்பட்டது. ஒரு உடல் உயிர் தன்மையை பெற வேண்டும் என்றால் கிறிஸ்து ஏதேனில் என்ன செய்தாரோ அவை செய்யப்பட வேண்டும். The same pattern must be followed. உயிரற்ற உடல் பிளஸ் சுவாசம் ஊதப்பட வேண்டும். அந்த சுவாசம் தேவனிடத்தில் மாத்திரம் உண்டு. There are two components in our body. ரெண்டு கூறுகள் உண்டு. ஒன்று உடல், மற்றொன்று ஆவி அல்லது ஊதப்பட்ட தேவனால் கிறிஸ்துவால் ஊதப்பட்ட அந்த காற்று, உயிர் காற்று. உடல் பிளஸ் ஆவி அல்லது சரீரம் பிளஸ் சுவாசம் ஜீவ ஆத்மாவை கொண்டு வரும். ஒரு மனுஷனுக்கு உயிர் தன்மையை அது கொண்டு வரும். மரிக்கும் பொழுது அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் சென்று விடுகிறது. எந்த ஆவி தேவனிடத்தில் சென்றதோ அந்த ஆவி மறுபடியும் உடலுக்கு வரும் பொழுது சரீரத்திற்கு வர வேண்டும். அப்படி வரும் பொழுது அவன் மறுபடியும் ஜீவனை பெறுவான். இதுவே ரீக்ரியேஷன் என்று சொல்லுவார்கள். This can be done only by God because He was the one who created us. He is the God of creation. He is the God of resurrection. He is the God of recreation. எசேக்கியேலுடைய இரண்டாவது படி என்ன? முதலாவது படி அந்த எலும்புகளின் ஊடே அவன் நடந்து அந்த எலும்புகள் மத்தியிலே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். என்ன தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும்? இங்கு வேதம் என்ன சொல்கிறது? நான் உங்களை உயிர்ப்பிப்பேன், உங்களை மறுபடியும் என்ன செய்வேன்? உங்களுடைய தேசத்திற்கு கொண்டு செல்வேன். இதுதான் அந்த எலும்புகளுக்கு எசேக்கியா கூறிய
எசேக்கியேல் கூறிய அந்த தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தில் இரண்டாவது பகுதி, முதல் பணி அந்த உடலில் டீகம்போஸ் ஆன அந்த உடல் அனைத்தும் மறுபடியும் கூட்டி சேர்ப்பது. எலும்பு, நரம்பு, மற்ற பாகங்கள் சதையிலே நிரம்பிற்று அது தோலினால் மூடப்பட்டது. அந்த அதிகாரத்தை நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மிக அருமையாக எப்படி அந்த உடல் கூடிற்று என்று அங்கு நமக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அந்த உடலை கூட்டுவது முதலாவது பணி. இரண்டாவது பணி தீர்க்க தரிசனம் உரைப்பது என்னவென்றால், உலர்ந்த அந்த எலும்புகளோடு பேசு என்று சொன்ன தேவன் இப்பொழுது அவர் எசேக்கியாவினிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? நீ ஆவியை நோக்கி, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வரக்கூடிய அந்த ஆவியின் அந்த காற்றினிடத்தில் இந்த ஆவியை அவர் நீ போய் பேசு. ஆங்கிலத்தில் எசேக்கியாவினிடத்தில் பேச சொன்னது, ஆங்கிலத்தில் என்ன வேதம் சொல்லுகின்றது என்றால் wind, காற்றின் இடத்தில். தமிழ் வேதமாகும் என்ன சொல்லுகின்றது? ஆவியின் இடத்தில் நீ பேசு. அந்த ஆவி அந்த நான்கு திசைகளிலும் இருந்து வரக்கூடிய காற்றின் இடத்தில் பேசும். இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மீதாக அது ஊதப்பட வேண்டும். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? உடல் இப்பொழுது ஒன்றாக சேர்க்கப்பட்டு இருக்கின்றது. மூச்சு அது ஆவியின் மூலமாக காற்றில் பேசப்பட்ட அந்த காற்று அவர்களுடைய அந்த அவர்கள் உயிர் அடையும்படிக்கு அவர்கள் மீது ஊதினது. ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் என்று சொல்லுகிறது, அவர் ஆதாமை தேவன் எப்படி அவன் ஜீவனுற செய்தார். ஆதாமை செய்த பிறகு தேவன் அவனுள் சுவாசத்தை ஊதினார். உடல் பிளஸ் ஆவி, ஜீவாத்மா. அதே போல இந்த உலர்ந்த எலும்புக்கூடு மனித உடல், அதன் மீது காற்று ஊதப்பட்ட மாத்திரத்தில் தானே இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அசைவற்று கிடந்த ஜடமாக கிடந்த உடலில் கிறிஸ்துவின் ஜீவ சுவாசத்தை ஊதிய மாத்திரத்தில் தானே ஏதேனில் எப்படி அந்த ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினானோ அதே போன்று நான்கு திசைகளிலும் இருந்து வந்த காற்றில் இந்த சுவாசத்தில் அந்த சுவாசம் பெரும் திரளாக கிடந்த அந்த எலும்புகள் மீது பொருத்தப்பட்ட வகுக்கப்பட்ட அந்த எலும்புகள் மீது ஊதப்பட்ட மாத்திரத்திலே அங்கு என்ன உண்டாயிற்று? உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. 37வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவி அவர்களில் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். மகா பெரிய சேனையாக நின்றார்கள். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் என்று படைக்கப்பட்ட மனுஷன் பாவத்தினால் மரணத்தை சந்தித்தான். மரித்து மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு அவனது சரீரம் அழுகி மோசமான நிலையில அவனுடைய மாம்சம் தோல் போன்றவையில் அழுகி நரம்பு கட்டுத்தரித்து பூமியின் தூளிலே உலர்ந்த எலும்புகளாக அவன் கிடக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை போக்குவதற்கு அதன் விலையாகிய கிரயத்தை, மரணத்திற்கு விலையாகிய அந்த கிரயத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக மரணத்தை சந்தித்து
அந்த மரணத்திலிருந்து நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கின்றார். Resurrection. எனக்கு பிரியமானவர்களே, அவர் வரும்பொழுது இந்த ஒரு மகா உன்னதமான ஒரு காரியம் நடைபெறும் என்னவென்றால், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களிலூடே வரும்பொழுது இந்த ரெண்டு கம்போனன்ட்ஸ் நான் பார்த்தோம் இல்லையா, ஏதேனில் ரெண்டு கூறுகள், உடல் பிளஸ் ஆவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த சரீரமாகிய உடல், அவர்களுடைய பிரேத குழிகளில் இருக்கக்கூடிய அந்த சரீரமான உடல், அவர் வரும்பொழுது அந்த பிரகாசத்தில் அந்த ஆவி அவர்களை அடைந்ததாக. உடலும் அந்த ஆவியும், தேவன் தந்த ஆவி மரணத்தின் பொழுது எப்படி போனதோ அப்படி அங்கு வரும்பொழுது அந்த உடலும் அந்த ஆவியும் ஒன்று சேரும் பொழுது மறுபடியும் ஒரு மனுஷன் உயிர் தெழுகின்றான். Resurrection. This is how resurrection takes place. பாவத்தின் மூலமாக எலும்பில் முடிந்த மனித வாழ்வு மறுபடியும் எலும்பில் இருந்தே ஆரம்பமாகின்றது. இதை சொல்லுவதற்காகத்தான் தேவன் இந்த அருமையான வேத பகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம். எலும்பில் முடித்த மனிதனுடைய வாழ்வு எலும்பிலிருந்து மறுபடியும் தொடங்குகின்றது. This is what will happen in the day of resurrection. அந்த உயிர்த்தெழுதலின் அதிகாலை வேளையிலே என்ன சம்பவிக்கும்? இதுதான் சம்பவிக்கும். சரீரமும் தேவன் தந்த ஆவியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது அந்த பிரகாசமான நிலையில அவைகள் உயிர்த்தெழுந்து எழுப்புவார்கள். எப்படி இந்த எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் அந்த காற்றின் மூலமாக அது எழுப்பி நின்றதோ, மகா திரளாய் எழுப்பி நின்றதோ, அதே போன்று உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே இந்த உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். The morning of resurrection. பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தங்கள் எருசலேம் பாழாக்கப்பட்டு விட்டதே, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இங்கு பாபிலோனில் அடிமைத்தனம், சிறையிருப்பு, கசப்பான ஒரு அனுபவம் என்றால் எருசலேமுடைய அந்த பாழ்கடிப்பு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனுபவம். இதனால் அவர்கள் நம்பிக்கையற்று உலர்ந்த எலும்புகளாக போனது போன்று அவர்கள் உளுத்து போனார்கள். எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்கிறது? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புட்டு போனோமே, எங்களுக்கு நிகழ்காலம் சிறையிருப்பாகவும் என்னுடைய எதிர்காலம் பாழ்கடிப்பாகவும் ஆகி போய்விட்டது. நாங்கள் அறுப்புட்டு போனோம், சிதறடிக்கப்பட்டு போனோம். இந்த நிலையில் அவர்கள் இஸ்ரவேலர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த அதிசயமான ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அவருக்கு காண்பித்தார். இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொன்னார், எசேக்கியேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது? என் ஜனங்களே, நான் உங்களுடைய பிரேத குழிகளை திறந்து பிரேத குழியிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன், என் ஆவியை உங்களுக்கு வைத்து உங்களை உயிர் அடைய செய்வேன், மறுபடியும் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். இதை நான் சொல்லுகிறேன், இதை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். What is the message to you and me as a remnant church? இந்த பகுதியினுடைய சத்தியத்திலிருந்து உங்களுக்கும் என்ன ஒரு செய்தியை தேவன் வைத்திருக்கிறார்? பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலை, deliverance from sin. பிரேத குழியிலிருந்து உங்களை நான் வெளியில் எடுத்து வெளிப்பட செய்து
என் ஆவியை உங்களுக்கு நான் ஊற்றுவேன், நீங்கள் உயரடைவீர்கள். The second message is that you will resurrect. The hope of resurrection is implanted in each one of our hearts. உங்களை மறுபடியும் உங்களுடைய தேசத்திற்கு கொண்டு செல்வேன். பரமக்கானனுக்கு நான் உங்களை கொண்டு செல்லுவேன். இது அடிமைத்தனத்தில் புரிங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்ன? இந்த பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு பேசக்கூடிய சத்தியம் என்ன? என்ன வாக்குத்தத்தம்? நிச்சயமான ஒரு சத்தியம். A blessed message. The great blessed message. பாவத்தின் சிறையிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து உங்களை நான் திருப்புவேன். I will deliver you all from the bondage of sin. இரண்டாவது மெசேஜ் என்ன? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நான் வெளிவரச் செய்வேன். பிரேத குழியிலிருந்து உங்களை நான் வெளிப்பட பண்ணி என் ஆவியை உங்கள் மீதாக நான் ஊற்றி உயரடைய செய்வேன். The second message God is trying to give us is the hope of resurrection. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. மூன்றாவது சத்தியம் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன? நான் உங்களை உங்களுடைய வாக்குத்தத்த தேசத்திற்கு நான் அழைத்து செல்வேன். பரமக்கானனுக்கு நான் உங்களை கொண்டு செல்வேன். முதல் ஆசீர்வாதம் deliverance from sin. Deliverance from bondage of sin. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் மீட்பேன். இரண்டாவது ஆசீர்வாதம் the hope of resurrection. உங்களை உயிர்த்தெழ செய்வேன். மூன்றாவது உங்களை நான் உங்களுடைய தேசத்திற்கு, உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த பரம கானானிற்கு, I will lead you to the eternal life. Deliverance from sin. He is giving us the hope of resurrection and the promise of eternal life. மூன்று ஆசீர்வாதங்கள் இந்த எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரத்தின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு சத்தியத்தையும், என்ன ஒரு நம்பிக்கையையும், என்ன ஒரு வாக்குத்தத்தத்தையும், என்ன ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்றால், பாவத்திலிருந்து விடுதலை, உயிர்த்தெழுதலின் அனுபவம், பரம் சேருதலின் வாக்கியம். இந்த மூன்று காரியங்களையும் இந்த 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 எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் நமக்கு உறுதி செய்கிறது. மூன்று ஆசீர்வாதங்கள் தேவனுடைய மீதியான திருச்சபைக்கு. உயிர்ப்பித்த உலர்ந்த எலும்பு அனுபவத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன? உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன். I will deliver you from the bondage of sin. எவ்வளவு தூரத்திற்கு பாவம் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை அதை இறக்கப்பட்ட நிலையில் அழுத்திக் கொண்டிருக்கின்றதோ அந்த அழுத்தத்திலிருந்து நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன். The first blessing. இரண்டாவது blessing, பிரேத குழியில் ஒன்றுமில்லாமல் புதைந்து கிடக்கக்கூடிய உங்களை நான் மறுபடியும் எழுப்புவேன். உங்களை எருசலேமிற்கு கொண்டு செல்வேன், பரமக்கானனிற்கு கொண்டு செல்வேன். இந்த மூன்று ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த பகுதியின் அந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை செய்கின்றார்.
3 ஆசீர்வாதங்கள்: பாவத்திலிருந்து விடுதலை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, பரம் செல்லக்கூடிய அனுபவம். சாத்தா விடுவானா? இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் பெறுவதற்கு சாத்தா இடம் கொடுப்பானா? முதலாவது ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து விடுதலை. எப்படி ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட முடியும்? பாவத்தை பாவம் என்று அவன் முதலாவது உணர வேண்டும். பாவத்தை இது பாவம் என்று அவன் உணர்ந்தால்தான் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுபடுவதற்கு முயற்சியை மேற்கொள்வான். பாவத்திலிருந்து எப்படி ஒருவன் விடுபட முடியும்? அந்த பாவத்தை பாவம் என்று சொல்லக்கூடியது எது? ஒரு மனுஷனுடைய பாவத்தை பாவம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய பிரமாணம். The law of God, the commandments of God. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கற்பனை, இந்த பிரமாணம், இந்த நியாய பிரமாணம், இதுதான் ஒரு மனுஷனுடைய பாவம் என்னதென்று அவனுக்கு சொல்லக்கூடியது. சாத்தான் என்ன சொல்லிட்டா, பிரமாணம் இல்ல, கற்பனை ஒழிந்து போய்விட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கற்பனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த கற்பனையை அறைந்து விட்டதினால் இந்த கற்பனை இனி ஒருபோதும் ஒருவரையும் கட்டுப்படுத்தாது. We don't need to follow the commandments of God. The law of God is done away with. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் சத்துருவாகிய சாத்தான் இந்த தப்பான தாற்பயத்தை புகுத்தி வைத்திருக்கின்றான். பிரமாணங்களை தேவன் அந்த சிலுவையிலே அறைந்து விட்டார். ஆகவே எந்த நிலையிலும் அந்த பிரமாணம் என்னை கட்டுப்படுத்தாது, ஆகவே நாம் பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்ற ஒரு தப்பான தாற்பயத்தை இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே சத்துருவாகிய சாத்தான் மிக வலிமையான நிலையிலே அவருடைய இருதயங்களில் இருத்தி வைத்திருக்கின்றார். விபச்சாரத்தால் ஒரு பெண்ணை பிடித்து வந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவளை கொண்டு வந்தார்கள். விபச்சாரத்தால் கொண்டு வரப்பட்ட அந்த பெண்ணை அவருக்கு முன்பதாக நிறுத்தி அவளுக்கு உரிய தண்டனையை அவர் கொடுப்பார் என்று நினைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த 7வது கற்பனையை மீறிவிட்டால், ஆகவே இவள் கல்லெறியப்படக்கூடியவள், கல்லெறியப்பட வேண்டியவள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதர் முதலாவது அவரிடத்தில் என்ன சொன்னார்? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Sin no more. இனி பாவம் செய்யாதே. He said only sin no more, not commandments no more. கற்பனையை இனி வேண்டுவதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடம் சொல்லவில்லை. கற்பனையை அவர் உயர்த்தி பிடித்து அவர் என்ன செய்யாரு? அந்த பெண்ணை அவர் மன்னித்து இனி பாவம் செய்யாதே. That means the law of God is there forever. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் பிரமாணத்தை அழிக்கும்படியாக வந்தேன் என்று நினைக்காதீர்கள், அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன். அப்படி என்றால் சிலுவையில சாத்தான் சொல்றார் இல்லையா, சிலுவையில பிரமாணத்தை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறக்கும் போது அறைந்து விட்டார் என்று. அது என்ன பிரமாணம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, மனுஷ பாவம் செய்த மாத்திரத்தில் தானே அவன் மரிப்பதற்கான நிலை ஏற்பட்ட மாத்திரத்தில் தானே அவனை மறுபடியும் தன்னண்டை அவர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த மரணத்திலிருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்றால், ஒரு சடங்காச்சார பிரமாணத்தை கொடுத்தார். அந்த சடங்காச்சார பிரமாணம் என்ன சொல்லிட்டு யுகண்டிலும்
வழிமுறையின் மூலமாக, ஒரு பலியை செய்வதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில என்ன செய்வாரு? எனக்காக அவர் வந்து ரத்தம் சிந்தி மரிப்பார் என்பதனை நினைப்பூட்டும்படியாக, அந்த நிஜமான கிறிஸ்துவினுடைய பலியை குறிப்பதற்கு இந்த நிழலான ஆட்டு அந்த கால்நடைகளின் பலியை அவர் கொடுத்தார். நிழலாக கொடுத்த அந்த பலி கிறிஸ்து எனக்காக அறையப்பட போகின்றார் என்று, மேசியா எனக்காக அடைக்கப்பட போகின்றார் என்பதனை குறிப்பதற்காக இந்த வழிமுறைகளை கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாவங்களுக்காக, சர்வலோக பாவங்களுக்காக, உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக ஈன குருசிலே அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி அது மரிக்கும் நேரத்தில் அந்த சடங்காச்சார பிரமாணம் எதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் செய்வார் என்று யுகநெடுகிலும் அந்த பலிமுறை சொல்லிக் கொண்டிருந்ததோ, அந்த பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில் தானே அந்த பலிமுறை அடைந்தது. இனி அதற்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சர்வலோக பலியாக அவர் தன்னை கொடுத்து விட்டார். இனி பலி அவசியம் அல்ல. அந்த சடங்காச்சார பிரமாணத்தை தான் அவர் அந்த சிலுவையிலே அறைந்தார். 10 கற்பனைகள் அல்ல. இந்த 10 கற்பனை என்பது இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அது ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. அதை அடிப்பதற்காக நான் வந்தேன் என்று நினைக்காதீர்கள், அதை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏன் இந்த கற்பனை வேண்டாம்? சாத்தானுக்கு ஒரு பர்பஸ் வேணும் இல்லை? எதை செய்தாலும் சாத்தான் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்ய வேண்டாம். ஏன் இந்த கற்பனை வேண்டாம்? சத்துருவாகிய சாத்தானுக்கு மற்ற 9 கற்பனைகளுக்கு குறித்து கவலை இல்லை. அவனுக்கு ஒரே கற்பனையின் மீதாகத்தான் யுகநெடிலும் கண்ணா இருக்கிறான். என்ன கற்பனை அது? அந்த கற்பனைகளில் 4வது கற்பனையாகிய ஓய்வு நாளின் கற்பனை. ஏன் அந்த கற்பனை அவ்வளவு மேன்மையானது? ஏதேனிலே கர்த்தராகிய தெய்வம் கர்த்தத்துவம் அந்த நாளை படைத்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தியது. இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்து பரலோகம் செல்லும் பொழுது நம்மோட வரக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள எதுவும் நம்மோட வராது. Nothing will accompany us when we go to heaven. நம்மோடு வரக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த நாட்களில் நாம் ஆசரிக்கக்கூடிய இந்த ஓய்வு நாள் மாத்திரம்தான். இந்த ஓய்வு நாள் பரலோகத்தில் இருந்துச்சு. இந்த ஓய்வு நாள் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசித்தார். மறுபடியும் நாம் பரலோகம் செல்லும் பொழுது இந்த ஓய்வு நாள் மாத்திரம் தான் நம்மோட வரும். ஆகவே சத்துருவாகிய சாத்தானுக்கு என்ன வேண்டாம்? இந்த ஓய்வு நாளின் கற்பனை வேண்டாம். ஏன் ஓய்வு நாளின் கற்பனை வேண்டாம் என்றால், இந்த ஓய்வு நாளின் கற்பனை இல்லை என்றால் ஒரு மனுஷன் பரத்திற்கே போக முடியாது. அவன் பரத்திற்கு போகாமல் தடுப்பதற்காக இந்த ஓய்வு நாள் கற்பனையை வைத்து இந்த முழு கற்பனையும் 10 கற்பனைகளும் ஒழிந்து போயிற்று என்ற ஒரு தப்பறையான ஒரு போதகத்தை கிறிஸ்துவ உலகத்தில் இன்றைக்கு சாத்தான் செய்து கொண்டிருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் எசேக்கியேல் புத்தகத்தில் இந்த உலர்ந்த உயிரற்ற எலும்புகளின் மூலம் வழியாக அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது எசேக்கியேலின் மூலமாக அவர் உரைத்த அந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று முதன்மையானது. I will deliver you from the sin, bondage of sin. ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றால் கற்பனை அவசியம். அந்த கற்பனை ஒழிந்து போயிற்று என்று அவன் முடிச்சிட்டான். முதல் ஆசீர்வாதத்தை. 2வது ஆசீர்வாதம், பிரேத குழிகளிலிருந்து உங்களை நான் எழுப்பி என்னுடைய ஆவியை உங்களில் நான் ஊதுவேன். உடல் பிளஸ் ஆவி, உயிர்த்தெழுதல். உடல் பிளஸ் ஆவி.
உயிர்த்தெழுதல் தேவன் இந்த திருச்சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனந்த வாக்கியமான நம்பிக்கை என்னவென்றால் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இந்த மகா உன்னதமான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சாத்தானுக்கு பிடிக்காது, சாத்தானுக்கு அது பிடிக்காது. உயிர்த்தெழுதல் என்பது the two components, ரெண்டு கூறுகள், ஒன்னு உடற்கூறு, இன்னொன்னு ஆவி. இந்த two components, உடல் என்ன செய்யணும் இருக்கணும், ஆவி அங்கு தேவனிடத்துக்கு நாம் மரிக்கும் பொழுது செல்லக்கூடிய தேவன் தந்த அந்த ஆவி மறுபடியும் அங்கு வரணும். இந்த உடல் பிளஸ் ஆவி தான் உயிர்த்தெழுதலை உண்டாக்கும். இந்த உடலும் ஆவியும் ஒன்று சேர வேண்டும். மரித்த சரீரமும் தேவன் தந்த ஆவியும் ஒன்று சேரும் பொழுது அங்கு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். எப்போ சம்பவிக்கும்? இது சம்பவிக்கக்கூடிய நேரம் எது? உயிர்த்தெழுதலின் காலை வேளை. மிக அழகாக சொல்லுகின்றது வேதபுத்தகம். பவுல் மிக தெளிவாக சொல்லுகின்றார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 என்ன சொன்னார்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடு அவர் வானில் இருந்து புவி இறங்கி வரும்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? உயிர்த்தெழுவார்கள். இந்த உயிர்த்தெழுதலின் சம்பவம் எப்பொழுது ஏற்படும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜீவனை, இந்த சுவாசத்தை தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேகங்களோடே அவர் வரும்பொழுது இந்த உடல் எப்படி எழும்பும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையின் பிரகாசத்தில் இருக்கக்கூடிய ஆவி ஒரு மனிதனில் இறங்கும் பொழுது அவன் உயிர் தழுவான். இது சம்பவிக்கக்கூடிய ஒரே நேரம் அது உயிர்த்தெழுதலின் காலை வேளை மாற்றுதான். ஒரு மனிதன் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தா வரணும். That's the primary requirement. Lord should descend. கிறிஸ்து அந்த மேகங்களோட என்ன செய்யணும் வரணும். அது எப்பொழுது சம்பவிக்கும் என்றால் அவருடைய இரண்டாம் வருகையில் தான் சம்பவிக்கும். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குலைப்பதற்காக சத்துவாகிய சாத்தான் தப்பான தாற்பயங்களை இந்த கிறிஸ்துவ உலகத்தில் என்ன செய்யறான்? உலக விட்டுட்டான். ஒரு மனுஷன் மரித்த மாத்திரத்தில் தானே அவன் என்ன செய்யறான்? பரலோகத்துக்கு போயிடுறான். அவன் மரித்த உடனே அந்த பரலோகத்தின் தூதர்களில் ஒருவராக ஆகிவிடுகின்றான். அவன் மரித்த உடனே ஆபிரகாமின் மடியில போய் உட்கார்ந்துகிறான். அவன் மரித்த உடனே தேவனுடைய பாதத்தில் அவன் அமர்ந்து கொண்டு பேசுகிறான். இதுவெல்லாம் வேதத்தில் நாம் காண முடியாத தப்பான தாற்பயங்கள். எந்த இடத்திலும் இந்த காரியங்களுக்கு எந்த சான்றும் வேதத்தில் இல்லை. ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் பூமியின் தூளிலே அவன் என்ன செய்யறான்? உறங்கி கிடக்கின்றான். வானங்களும் பூமியும் அழியும் மட்டும். யோபு சொல்றான் ரொம்ப அழகா. அப்படி என்றால் இங்கு சாத்தான் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளை சபன் செல்லில் ஒருவராக, தேவனுடைய பாதத்தில் அமரக்கூடியவர்களாக, ஆபிரகாமின் மடியில் அமரக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு இன்னொரு தப்பான தாற்பயம் என்னவென்றால் இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை உங்களுடைய மனங்களிலும் என்னுடைய மனங்களிலும் வந்து அப்புறப்படுத்துவதற்காக இன்னொரு 2 காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான்? மரித்தவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? போயிடுவாங்க. இரண்டாவது, மரிக்காத இருக்கிறவர்கள் அந்த சீக்ரெட் ராப்சர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது அவர்கள் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுதல், ரகசிய வருகையிலே ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுதல், ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுதல் அல்லது சீக்ரெட் ராப்சர் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான வேதத்தின் சான்றும் வேதத்தில் இல்லை.
ஒருவன் மரிப்பதற்கு முன்னதாக அவன் 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 பரலோகத்திற்கு ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படுவான் என்றார். எல்லாரும் அப்படி பரலோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இரண்டாம் முறை வர வேண்டும்? Why there should be a great event of second coming? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார்னு நம்புறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் வருவார், யாரை கொண்டு போவதற்காக வருவார் என்பதில் அவர்களுக்கு தவறான தாற்பயத்தை சத்ருவாகி சாத்தான் அவருடைய மனங்களிலே ஏற்றி வைத்திருக்கின்றார். எல்லாரும் ஒவ்வொருத்தரா மேல போயிட்டாக்கா இங்கு யார் இருப்பார்? யாருக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூவுலகிற்கு வர வேண்டும்? Why there should be an event of second coming? Secret rapture. தப்பான தாற்பயம். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த hope of resurrection ஒரு மேலான ஒரு சாக்கியம், நம்பிக்கை. என்ன மேலான நம்பிக்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் அந்த நாளிலே நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஒருவேளை நான் மரித்திருந்தேன் என்றால், நான் ஜீவனோடு இருப்பேன் என்றால், நான் மறுரூபமாக்கப்படுவேன். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோட நான் பரம் செல்வேன். இரண்டாவது வருகையில வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கால் வைக்க மாட்டார். He will only stay in the clouds. Only the resurrected people, the God's people will be resurrected and they will ascend. இதான் சத்தியம் கூடக்கூடிய உண்மை. அந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுதோ உயிரோடு இருக்கும் பொழுதோ சம்பவிக்கக்கூடிய ஒரு நிலை. சீக்ரெட் ராப்சர் என்று சொல்லக்கூடிய தாற்பயம் இந்த வேதத்தில் எந்த இடத்திலும் இல்லை. அதே அர்த்தம். எந்த ஒரு நம்பிக்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் பிரதானமாக நம்முடைய இருதயங்களில் வைத்திருக்கின்றாரோ, அனந்த பாக்கியமாக நம்முடைய இருதயங்களில் கொடுத்திருக்கின்றாரோ, அந்த அனந்த பாக்கியமான நம்பிக்கையாகிய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை சத்ருவாகிய சாத்தான் சிதைத்து போட்டு விட்டார். மூன்றாவது, நான் உங்களை உங்கள் தேசத்திற்கு அழைத்து செல்லுவேன். The third promise, the third blessing that God gave to Israelites through Ezekiel. எசேக்கியலின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதமான பாக்கியமான ஒரு நம்பிக்கை என்னவென்றால், நான் உங்களை உங்கள் தேசத்திற்கு அழைத்து செல்லுவேன். அவர் என்ன சொல்லிவிட்டார்? நான் உங்களை பரம கானானிற்கு, பரம எருசலேமிற்கு நான் உங்களை அழைத்து செல்லுவேன். பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை அந்த பாவ குழியிலிருந்து நான் எடுத்து நான் என்ன செய்வேன்? பரம கானானுக்கு உன்னை அழைத்து செல்வேன். பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவதாக அந்த உயிர்த்தெழுதலினுடைய அனுபவம். நீ உயிர்த்தெழுந்த உடனே நான் பரத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லுகின்றார். சாத்தா என்ன செஞ்சான் தெரியுமா? கிறிஸ்து உலகத்தில் ஒரு பெரிய ஒரு 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 நிலையை அவன் உருவாக்கி இருக்கின்றார். சத்ருவாகிய சாத்தான் உங்களை எருசலேமிற்கு கொண்டு செல்வேன் என்று இந்த எசேக்கியேல் மூலமாக அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செஞ்சா? அப்படியே exactly as it is, I will take you to the land of Jerusalem. எருசலேமுக்கு உங்களை நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, 1948 இருந்து 30 லட்சம் மக்கள், 30 லட்சம் யூதர்கள் சுமார் 90 நாடுகளில் இருந்து 65 வருஷத்துல அவர்கள் அந்த எருசலேமை கட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இஸ்ரவேலருக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த 65 வருஷத்துல 2500 வருஷங்களுக்கு முன்
தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இந்த எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் சொல்லக்கூடிய இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக சத்ருவாகிய சாத்தான் ஒரு தப்பான ஒரு வழியை இன்றைய நாட்களில் கிறிஸ்தவனுடைய உள்ளத்தில் அவன் புகுத்தி இந்த உலகில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய அந்த எருசலேமை கட்டுவதற்காக அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? உன்னை பரம எருசலேமிற்கு அல்லவா நான் அழைத்து செல்ல இருக்கின்றேன். It's not the Jerusalem what you see here upon this earth. New Jerusalem, பரம எருசலேம், பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை உயிர்ப்பித்து உன்னை கொண்டு மறுபடியும் இந்த அழியக்கூடிய எருசலேமிலே கொண்டு நான் உன்னை போறேன். No, my deliverance from your sin and to resurrect you from your death is not to take yourself to the perishing Jerusalem. அழியக்கூடிய அந்த எருசலேமிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பரமக்கானருக்கு போனோம். அந்த பரமக்கானருக்கு போனோம்னா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மறுபடியும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக நீ மறுரூபமாக வரணும். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றவனாக வரணும். அப்படி மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றவனாக நீங்க வரும் பொழுது நான் உன்னை கொண்டு போய் இந்த அழியக்கூடிய எருசலேமிலேயே விட போறேன். உன்னை பரமக்கானிற்கு பரம எருசலேமிற்கு அல்லவா அழைப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். When Christ comes upon this, தன்னுடைய வருகையில அவர் அந்த புதிய எருசலேமிற்கு அல்லவா நம்மை அழைத்து செல்ல இருக்கின்றார். சாத்தான் என்ன சொல்றா? இந்த பூமியில் உள்ள இந்த எருசலேமை காண்பித்து அங்கு அந்த யூதர்களை கூட்ட செய்திருக்கிறார். அதான் பார்த்தோம் அல்லவா? 1948 இருந்து இன்றைக்கு 30 லட்சம் 3 மில்லியன் பீப்புள் 90 நாடுகளில் இருந்து இந்த 65 வருஷ நாட்களில் கூட்டி சேர்த்திருக்கிறான் இஸ்ரேலுக்கு. 1090 வருடங்கள் கழித்து தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த எசேக்கியேலுடைய இந்த உலர்ந்த எலும்புகளுடைய அனுபவத்தின் வாயிலாக தேவன் காட்டக்கூடிய இடம் இந்த அழியக்கூடிய எருசலேமா இல்ல, பரம எருசலேம். அந்த பரம எருசலேமுக்கு உங்களையும் என்னையும் தகுதி செய்வதற்காக அழைத்து செல்வதற்காக தேவன் மிகுந்த ஆவலாக அவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை சிறுமைப்படுத்துவதற்காக, அந்த வாக்குத்தத்தத்தை ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்காக இந்த சத்ருவாகிய சாத்தான் பல வழிகளில் இந்த கிறிஸ்தவ உலகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். எசேக்கியேல் 37:12 தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய அந்த 3 ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய தப்பான தாற்பயங்களின் வாயிலாக சத்ருவாகிய சாத்தான் இந்த கிறிஸ்தவ உலகத்தை வசீகரித்து விட்டார். தப்பான தாற்பயங்கள் மூலமாக இந்த கிறிஸ்தவ உலகத்தை வீழ்ச்சி அடைய செய்து விட்டார். கற்பனை இல்லை என்று சொல்வதன் மூலமாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு பதிலாக நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதலின் ஞானம் வேண்டாம், அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையே வேண்டாம். நீங்க ரகசியமா போயிடுவீங்க மேல. அப்படியே மரிச்சு போட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? அங்க போய் அந்த தூதர்களோடு நீங்க இருப்பீங்க, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீங்க, ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்திருப்பீங்க. இதெல்லாம் இருக்குது. ஒருத்த மரிச்ச உடனே அவன் பரலோகம் சென்று விடுகிறான் என்றால் இந்த பூ உலகில் ஏன் இந்த பாடுகளை எல்லாம் மரிச்சு போயிடலாமே? மரணம் தான் இந்த உலகத்தில் எப்படி சந்திக்க வருகிறது? அந்த மரணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரத்தின் அந்த வாழ்வை நாம் பெற்றுக் கொள்ளலாமே. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தப்பான தாற்பயத்தை கிறிஸ்துவ உலகத்தில் இந்த சத்ருவாகிய சாத்தான் திணித்து வைத்திருக்கின்றார். பரமகாலனிற்கு நீ தகுதி உணர்வதாக இரு, பரமகாலனிற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். நான் வரும் நாளிலே நீ பரமகாலனிற்கு என்னோடு வர வேண்டும் என்று தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக உங்களுக்கு எனக்கும் சொல்லி இருக்க, அவன் என்ன சொல்றான்? இந்த பரம எருசலேம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த எருசலேமுக்கு போய் சேருங்க. கடைசியாக எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம்
10வது வசனத்தை மாத்திரம் நான் அப்படி தொட்டு இந்த நாளின் தியானத்தை முடிக்கும்படியாக வாசிக்கின்றேன். எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் வசனம் 10. மகாத்திரளான கூட்டமாக அந்த எலும்புகள் ஜீவனை பெற்று எழும்பின. எழுப்பி அவைகள் நின்றது. மகா பெரிய சேனையால் எழுந்து நின்றார்கள். இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தில் காணக்கூடிய அனைவரும். இது எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் வம்சத்தை குறிக்கிறது. எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்றே, நாங்கள் நம்பிக்கையற்று போனோமே, நாங்கள் சிறைப்பட்டு கிடக்கின்றோமே, நாங்கள் சிதறி இருக்கின்றோமே என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பாடுகளை எண்ணி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது மகா பெரிய சேனையாக அவர்களை தேவன் எழுப்பினார். இது ஒரு சரித்திர சான்று. வெளிப்படுத்தல் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதே ஒரு சீன் என்ன சொல்லுகிறது? பரலோகத்தில் திரளான கூட்டம், அவர்கள் இடுகின்ற ஆரவாரத்தை நான் கேட்டேன். வெளிப்படுத்தல் 19:1 திரளான கூட்டம், மகா திரளான கூட்டம், அவர்கள் இடுகின்ற ஆரவாரத்தை நான் கேட்டேன். எப்படியாக ஆரவாரம் அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலுக்கு முன்பதாக இந்த எலும்புகள் எழும்பியதன் மூலமாக ஏற்பட்டதோ அந்த மாபெரிய சத்தம் இங்கு பரலோகத்தில் உண்டாயிற்று. யார் அந்த கூட்டம்? 34 மூப்பர்கள் இருந்தார்கள். 1,44,000 பேர் இருந்தார்கள். அதோடு முடிஞ்சிச்சா? யார் அந்த திரளான கூட்டம்? அந்த திரளான கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? 34 மூப்பர்கள், 1,44,000 பேர். அவ்வளவுதானா? இவங்க சேர்ந்த பிறகு திரளான கூட்டம், மகா திரளான கூட்டம் அங்க கூடிடுமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர்கள் மாத்திரம் போனாங்கன்னா அந்த இஸ்ரவேலர்கள் மாத்திரம் தான் போறாங்க. இவர்களை மாத்திரம் உள்ளடக்கிய கூட்டமாக அது இருக்கும் என்றால் அது திரளான கூட்டமாக இருக்காது. ஆனால் தேவன் இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? திரளான கூட்டம். அப்படி என்றால் நீங்களும் நானும் எங்கே இருப்போம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, சர்வலோக பாவங்களை அவர் தன்னில் சுமந்து சர்வலோக பலியாக அவர் அடிக்கப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் எவனொருவன் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கின்றானோ, எவனொருவன் சிலுவையின் வழியாக தன்னுடைய ஜீவியத்தை செய்து அவருக்குள்ளாக மரிக்கின்றானோ அவனெல்லாம் அதற்கு ஒரு கணக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன? அந்த திரளான கூட்டத்தில் யார் இருப்பாங்க? 24 மூப்பர்கள் இருப்பார்கள். 1,44,000 பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். கடற்கரை மண்டலத்தனையான கண்ணாடி கடலருகே கடற்கரை மணலத்திரையானவர்கள், எண்ணக்கூடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அநேகர் இருப்பாங்க. அந்த கடற்கரை மணலத்திர கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருப்போம். அங்கு எழுப்பப்பட்ட திரளான கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகா திரளான கூட்டம் என்ற அந்த சொற்றொடரை இந்த எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் அந்த 10வது வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இஸ்ரவேலர்கள் பிளஸ் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்து ரட்சிப்படைந்தவர்கள், கடற்கரை மணலத்தனையாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, 70 வருட சிறை இருப்புக்கு பிறகு பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இது ஒரு சரித்திரம். மறுபடியும் எருசலேம் திரும்ப
எழுப்பி திரும்ப கட்டப்பட்டது என்பது ஒரு சரித்திரம். இஸ்ரவேலருக்கு இது ஒரு சரித்திர உண்மை. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு ஒரு நிகழ்கால சத்தியம். நிகழ்கால சத்தியம் உயிர்த்தெழுதல். மேசியா உயிர்த்தெழுந்தார் என்பது ஆதி திருச்சபைக்கு நிகழ்கால சத்தியம். The present truth to the people who lived in the messianic period. மேசியாவின் காலத்தில் மேசியா உயிர்த்தெழுந்தார் என்பது அந்த காலத்தில் இருந்த ஆதி திருச்சபைக்கு ஒரு நிகழ்கால சத்தியம். The present truth to the church in first century. ஆதி திருச்சபைக்கு. அப்படி என்றால் மீதியான திருச்சபையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் என்ன இந்த எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது? மீதியான திருச்சபைக்கு நிகழ்கால சத்தியம் என்ன? அவரது வருகை. அவரது வருகை நமக்கு நிகழ்கால சத்தியம். உயிர்த்தெழுதல் நமக்கு நிகழ்கால சத்தியம். பரமெழுதல் நமக்கு நிகழ்கால சத்தியம். 1000 வருட அரசாட்சி நமக்கு நிகழ்கால சத்தியம். நியாய தீர்ப்பு நமக்கு நிகழ்கால சத்தியம். மூன்றாம் வருகை நமக்கு இரண்டாம் வருகையும் நிகழ்கால சத்தியம். மூன்றாம் வருகையும் நிகழ்கால சத்தியம். புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் வரைக்கும் இந்த மீதியான திருச்சபைக்கு நிகழ்கால சத்தியமாக தேவனுடைய வார்த்தைகளில் அதிகமான நிலையில், அழுத்தமான நிலையில் உங்களுக்கு எனக்கும் நிறைவான சத்தியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, 3 நம்பிக்கைகளை இந்த உலர்ந்த எலும்புகள் நமக்கு கொடுக்கிறது. There are 3 lessons that we are taught. 3 blessings that we have been promised by the Lord. முதலாவது நம்பிக்கை, the deliverance from sin. பாவத்திலிருந்து விடுதலை, உயிர்த்தெழுதலின் அனுபவம், நம்மை பரம் சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சாட்சி. இந்த 3 அருமையான வாக்குத்தத்தங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வைத்திருக்கிறோம். சத்ருவாகிய சாத்தான் எந்த நிலைகளில் எந்த தாற்பயங்களை வைத்து நம்மை வீழ்த்துபடியாக வந்தாலும் அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் பொருந்தியவராக நீங்களும் நானும் கடந்து செல்வதற்கேற்ற பரலோகத்தின் சத்துவத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய துணையும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய திருப்பாதத்தில் உங்களையும் என்னையும் நாம் வைத்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்த பரம்பிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளினுடைய சத்தம் எங்கள் மத்தியில் கேட்கப்பட்டமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீரை பாராட்டி இருக்கக்கூடிய அனைத்து வாக்குத்தத்தங்களுக்காகவும் அனந்த பாக்கியமான நம்பிக்கைகளுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம் சுவாமி. இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் தெய்வமே, எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரத்தின் வாயிலாக தேவரீரை பேசிய சத்தியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே அந்த எசேக்கியேல் மூலமாக நீர் கொடுத்த அந்த அனந்த பாக்கியமான நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, பாவத்திலிருந்து விடுதலை என்ற நம்பிக்கை, பரம் கொண்டு செல்வேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் எங்களை நீர் சந்தித்த அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த நாட்டில் தேவன் சத்ருவாகிய சாத்தான் இந்த நம்பிக்கைகளை பொய்த்து போகும்படியாக, இந்த நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்வதற்கு ஏதுவாக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து பிரயத்தனங்களையும் நாங்கள் கண்டிருந்தவர்களாக தேவரீர் இந்த சத்தியத்தை ஆழமாக படித்து இந்த வேதத்தில் காணக்கூடிய சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய இருதயங்களில் உள்வாங்கி அசை போட்டு சத்ருவாகி சாத்தான் எந்த நிலையில எங்களை சந்திக்க வந்தாலும் அவனை எதிர்த்து கொண்டு நிற்கக்கூடிய பலனை பெற்றவர்களாக இந்த நாட்களில் நாங்கள் காணப்படுகிற எங்களுக்கு இரக்கம் செய்த சுவாமி, மறுபடியும் திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரணும். அவர்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் சுவாமி அவர்களை எத்தோடும் ஆசீர்வதித்தரணும். இந்த நாளின் ஆசீர்வாதம் தேவரீர் நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாகட்டும். எங்களுடைய சமூகத்தில் மறுபடியும் படைக்கின்றோம். கர்த்ததாரமே வரும்பொழுது இதோ இவருக்காக காத்திருந்தோம்,
இவருடைய ரட்சத்திலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் காணக்கூடிய பெரும் வாக்கியத்தில் எங்களுக்கு தந்தவர் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை அங்காங்கு பல்வேறு இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக ஆமென்.